நாங்கள் உங்கள் ப்ரோசிஸ் பிளிஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவில் நெய்பரோட சாப்டர் 1 தாங்க விளையாட போகிறோம். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஹாரர் டேலோட சாப்டர் 2 ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ டிலே பண்ணாமல் வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். இந்த கேம் பிளே என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்பர் ஒருத்தர் இருப்பான். அந்த நெய்பரோட வீட்டில் தான் நம்ம இருப்போம். அவனுக்கு வந்து நாங்கள் பேர் வச்சுருக்கோம். அது என்ன பேர்னா மொட்டை தலையா, அதை பேர் வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றோமா, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, இதான் நம்ம ரூம் போல் இருக்குது. பரவாயில்ல, நெய்பர் வீடாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்கானே, அது வரைக்கும் நல்லது. நிறைய ட்ராயர்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பானுங்க, ஆனால் எதுவும் இருக்காது. ஆமாம், அதுவும் உண்மை தான். சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணிக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராயர் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் சென்சிட்டிவிட்டி அதிகமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? ஓகே, மேபி கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு 8க்கு வச்சுக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். சரி வாங்க கிளம்பலாம். ஸோ அது ஹைடிங் பிளேஸ் நிறைய இருக்குது. அந்த அட்டைப்பட்டி பார்த்தீங்கன்னா அது ஹைடிங் பிளேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா 3. ஐயோ வந்துட்டாங்க. ஐயோ ஓடு. அதான் அடி போடு. சைடில் எஸ்கேப் ஆகிட்டோங்க. நம்ம இதெல்லாம் சீட்டிங்க. இந்த வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்குங்க. ஆமாம், இது நம்மளோட கிராண்ட்பாவோட வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க. உங்களுக்கு கிராண்ட்பா வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், கன்ஃபார்மாக நாங்கள் போடுறோம். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கோட் இங்கே தான் விட்டோம், எடுத்துகிட்டு கிளம்பலாம் நம்ம முதல்ல. ஓகே, மேலே அந்த பச்சை கலர் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது 3 வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கிறதுக்கான ஒரு வெப்பன் தான். புல்லட்ஸ். அந்த வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட்டு. அதுதான் நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்மளுக்கு ஷார்ட்கட்டில் ஒரு கராஜ்க்கு வழி கிடச்சிருச்சு. க்ரோபார் வேறு இருக்குது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு கிளம்புவாங்க முதல்ல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கோட் எடுத்துகிட்டு டோரில் போடலாம். டோரில் போட்டு எஸ்கேப் ஆகலாம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்புக்கு நிறைய பொருள் தேவை, கார் எஸ்கேப்புக்கு அவ்வளோ தேவையில்லை. நமக்கு போக போக எது நிறைய கிடைக்குதோ அது எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க. ஓகே, நம்ம இப்போ கோடை போட்டுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு கோடு தேவையில்லை. வேறு பக்கத்தில் வர மாதிரியே ஒரு ஃபீலிங். எங்கே இருக்கான்னு வேறு தெரியலையே. இங்கே 2 ட்ராயர்ஸ் இருக்குது. எங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, வேஸ்ட்டு ட்ரா இருக்கிறதெல்லாம். பின்னாடி துரத்துறானோ அப்படி தான் எனக்கும் தெரியுது. ஐயோ கடவுளே, பயமாக இருக்கே. ஒளிஞ்சிக்கிட்டாச்சு. பின்னாடி தாங்க துரத்திட்டு வந்திருக்கான். நல்ல வேளை நம்ம ஒளிஞ்சிட்டோம். ஓகே, ஸ்லிங் ஷாட் கிடச்சதுன்னா மொட்டை மண்டையிலே அடிக்கலாங்க. ஆமாங்க, மொட்டை தலையும் எப்படி நமக்கு தெரியாமல் துரத்திட்டு வந்திருக்கிறான் பார்த்தீங்களா. ஸோ இந்த க்ரோபர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இந்த க்ரோபர் எதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே வுட் பிளாங்க்ஸ் பார்த்தோம்ல அந்த டோருக்கு, அதை உடைக்க தான். மேபி நம்மளுக்கு அங்கே டோருக்கு கூட நிறையா திங்ஸ் கிடைக்கிது. டோர் எஸ்கேப் கூட பண்ணலாம், இல்லைனா கார் எஸ்கேப் கூட பண்ணலாம். எந்த பொருள் அதிகமாக கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டோருக்கு தான் நிறைய பொருள் கிடைக்கிது, இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, அங்கே கேஸ் கேன் இருக்க மாதிரி இருக்குது. கேஸ் கேனே தான். கேஸ் கேன் எடுக்கணுன்னா நமக்கு ஸ்லிங் ஷாட் வேணும். ஸ்லிங் ஷாட் வச்சு அந்த ஒரு அந்த முள்ளு பழம் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு அடித்தா தான் நம்மளால் கேஸ் கேன் வந்து எடுக்க முடியும், மேலேருந்து கீழே விழ வைக்க முடியும். பைத்தியக்காரன் இங்கே தாங்க இருக்கான். சரி, நம்ம கிச்சனில் போய் ஃபஸ்ட்டு தேடிடலாம். அங்கே கிச்சனில் நிறைய பொருள் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பைத்தியக்காரன் போய் டோரில் மோதிட்டு முட்டிட்டு நிற்கிறான். என்ன பண்ணுறான் போகிறான்னு தெரியலையே. ஓகே, டோர் பேடில் கீ கிடச்சிருக்கு. இப்போ டோர் எஸ்கேப்புன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பொருள் டோருக்கு தான் கிடைக்கிது. பட் டோருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் தேவை. ஆனால் கார் எஸ்கேப்புக்கு வெறும் 3 பொருள் இருந்தால் போதும்ல. ஆமாங்க. ஓகே, மேலெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்லிங் ஷாட் கிடச்சிருக்குங்க. வாங்கடா மொட்டை வாடா வெளியே. வாடா, போய் டோரில் மோதிட்டு இருக்கியா, வாடா வெளியே. இப்போ தான் போய் ஓடி ஒளிஞ்சுப்பான். அதான் பைத்தியக்காரன், எங்கடா இருக்க? அவனை போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறானே. பயந்தாங்கோடி மொட்டை, வாடாடே வெளியே. எங்கே போனான்னு தெரில. சரி ஓகே, அதுக்குள்ளே நம்ம க்ரோபார் எடுத்துகிட்டு அந்த வுட் பிளாங்க்ஸை கழட்டி விட்டுறலாம். கழட்டி விட்டோம்னு வைங்களேன், நம்ம டோர் எஸ்கேப் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது கார் எஸ்கேப்க்கு எந்த பொருளும் கிடைக்கல. நம்ம கேஸ் கேன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதுவுமே மீதி இன்னும் 2 பொருள் இருக்காது. அது கிடச்சிருச்சுன்னா நம்ம கார் எஸ்கேப்பும் கூட பண்ணிடலாம். ஓகே, ஹாய்டா மொட்டையா பார்த்தீங்கன்னா எப்படி அடிச்சோம். சைடில் தானே நம்ம வந்தோம். ஒருவேளை இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் வந்துட்டானோ. பைத்தியக்காரன் மொட்டை. இன்னைக்கு இருக்குடா, இன்னைக்கு டே 3ல போட்டு வெளுக்கிறேன்டா, வாடா வெளியே. அவனை போய் அடிக்கிறது தாங்க நான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை. ஆமாம், அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. திருப்பி எதிர்க்க வந்து அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சங்கட்டமாயிடும். ஆமாங்க, இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இங்கே வந்து தேடவே இல்லை. ஓகே, இந்த மொட்டை வேறு இங்கே வரல. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ட்ராவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல கதவை சாத்திப்போங்க, வந்து கிந்திர போகிறான். ஆமாங்க, இது அவனோட ஆஃபீஸ் ரூம் மாதிரி நினைக்கிறேன். கார்கி கிடச்சது பார்த்தீங்களா. கார்கி மட்டும்தாங்க கிடச்சிருக்கு, வேறு எதுவுமே கிடைக்காது. இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
நமக்கு கேஸ் கேன் கார் கீ கிடச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு பொருள் டேப்பு, அது இருந்ததுன்னா நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடலாம். ஆமாங்க. ஓகே, நம்ம இப்போ டேப்பு தேடுவோம். நம்ம கார் எஸ்கேப்பு பண்ணிடலாம். டோர் எஸ்கேப்க்கு இன்னும் 2-3 பொருள் தேவை. ஆனால் அது ரொம்ப பெரிய பொருள், அது எங்கே வச்சிருப்பான்னு தேடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாங்க. மொட்டை நிற்கிறான் பாருங்க. மொட்டை மொட்டை ஸ்லிங் ஷாட் இருந்தால் அவனை அடிச்சிடலாம். எங்கே வேற போட்டான்னு தெரியல. கிச்சனில் தான் போட்டோம், அந்த ட்ராவில் தான் போட்டோம். கிளம்பிட்டான். எடுத்துட்டு மொட்டையிலே அடிக்கணுங்க. மொட்டை வழுக்கையாக இருக்குது, அதிலே அடிக்கணுங்க. ஆமாங்க, எடுத்தாச்சு ஸ்லிங் ஷாட்டை. இன்றைக்கி அவன் மொட்டையிலே மொட்டை மண்டையிலே 3 ஷாட் போடுறான் பாருங்க. பையனை சதற விட்றான். ஆமாங்க, நிற்கிறான். போடு சாவுடா. செருப்பாலையா அடிக்கிற? செருப்பு வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கிற ஒரே ஆள் அவன் தாங்க. வெளிநாட்டிலலாம் நடப்பாங்க. அதை விட அதிசயம் என்ன தெரியுங்களா? ஒரு காலில் ஒரு செருப்பு போட்டு இன்னொரு காலில் இன்னொரு செருப்பு போடுவாங்கல்ல, அது போடாமல் ஒரு கையில் ஒரு செருப்பு வச்சுருக்கான். ஒரு காலில் தான் செருப்பு போட்டிருக்கான். அடிக்கிறதுக்கு துரத்திட்டு இருக்கிறான் நம்மளை. ஆமாம், பேட்லாக்கி வேறு கிடச்சிருச்சு. இதையும் நம்ம எதுக்கும் சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், டேப் கிடைக்கிற வரைக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கீ தேவைப்படும். ஆனால் அது எங்கே வச்சுருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடும். இன்னும் கார் எஸ்கேப்புக்கும் ஒரே ஒரு பொருள் தான் தேவை. அது எது ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அந்த எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகேங்க. ஓகே, இப்போ ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு நம்ம கேஸ் கேன் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம வந்து கார் எஸ்கேப் பண்ண முடியலாம்னு பண்ணிடலாம். புல்லட்ஸ் இங்கே நிறையா தேவைங்க. அவனை இரிட்டேட் பண்ணி சவுண்டு போட்டாச்சு. அவன் வருவான் பாருங்களேன். அவனோட வளவளப்பாக இருக்க மொட்டையிலே போடுறான். அவ்வளோதான், போட்டாச்சு. பையன் கதறான். ஆனால் நம்ம குடிமிசை வயிற்றுல தான் போட்டோம், மண்டையில் கை வச்சிருக்கான். ஆமாம், பைத்தியக்காரங்க. இல்லை, பையனுக்கு வயிற்றுல தான் மண்டை இருக்குது பார்த்தீங்கன்னா. இருக்கும். ஓகே, இங்கே ஏதாவது இருக்குது, நம்ம தேடவே இல்லை. தேடிட்டு அப்புறமா நம்ம போய் கேஸ் கேன் எடுத்துக்கலாம். மேபி இங்கே ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. என்னங்க போடு டேப் கிடச்சிருச்சுங்க. கார் எஸ்கேப் தான் இன்னைக்கு. ஆமாங்க, டேப் கிடச்சிருச்சு. அந்த பெரிய கீ இன்னும் கிடைக்கல. நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடலாம். கார் எஸ்கேப்புக்கு தேவையான 3 பொருளுமே கிடச்சிருச்சு. அவன்கிட்ட இருந்து அடி வாங்காமல் கிளம்பிட்டோன்னா போதும். ஆமாங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கட்டாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு என்ன கேள்வினா, ஒயர் கட்டாக இருந்து டேப் போட்டு கனெக்ஷன் வந்துடுவான். ஆமாம், ஒயர் வந்து பிஞ்சு தானே கிடக்கு. அது எப்படி டேப் போட்டால் எனக்கு புரியலை. சரி விடுங்க, கேம்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம வந்துட்டு கார் கீயும் கேஸ் கேனும் எடுக்கணும். அவன் வேறு வர மாதிரியே ஒரு ஃபீலிங், எங்கே இருக்கான்னு தெரில. இப்போ நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு போய் கேஸ் கேன் எடுக்கணுங்க. ஆமாங்க, அவன் வேறு பின்தொடர்ந்து வர மாதிரியே எனக்கு தோணுது. ஐயோ, நமக்கு இன்னும் 2 லைஃப் தான் இருக்குது. அடி வாங்காமல் ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேம் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேமை நாங்கள் உங்களுக்காக போடுவோம். ஸோ ப்ளீஸ் என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கார் கீ எடுத்துகிட்டு அந்த கராஜ்குள்ளே போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்லிங் ஷாட்டை போட்டு அதுக்கப்புறம் கார் கீ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எஸ்கேப் ஆக போகிறோங்க. கார் எஸ்கேப் தாங்க. ஓகே, கார் கீயும் கிடச்சிருச்சு. ஸ்லிங் ஷாட்டை முன்னாடியே கராஜில் போட்டாச்சு. இவ்வளோ ஈஸியான ஒரு எஸ்கேப் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏன்னா 3 பொருள் வச்சுட்டு கார் எஸ்கேப் பண்ணுறதெல்லாம் கிராணியில் சாத்தியமே இல்லை. உங்களுக்கு கிராணி வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம போடலாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க. மொட்டாங்க. வராதுடா மொட்டை. ஐயோ ஸ்லிங் ஷாட். ஐயோ செத்தோம். அடிச்சிட்டாங்க செருப்பாலேயே. ஐயோ டே தம்பி, இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்குது, என்ன பண்ணுறது? ஐயோ என்னங்க, கடைசி டேக்கு முன்னாடி நாள் வந்துடுச்சு, பயமாக இருக்குது. ஆனால் நம்ம இனிமேல் கராஜில் தான் நமக்கு வேலை. ஏன்னா அந்த கேஸ் கேன் மட்டும்தான் எடுக்கணும். ஆனால் அந்த கேஸ் கேன் நம்மளுக்கு எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அவன் மொட்டை பையனுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு நம்ம எஸ்கேப் ஆக போகிறோன்னு. மேபி இருக்கலாம். இப்போ நம்ம எப்படியாவது கராஜுக்கு போய் குச்சிடணுங்க. கராஜுக்கு போனோம், நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போனோம்னு வைங்களேன், பையன் வந்து கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அங்கே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இருப்பான். ஆனால் இங்கே வந்தானா இருக்க மாட்டேங்கிறான். பட் பார்த்தீங்கன்னா போன டேயில் வந்து கண்டுபிடிச்சி அடித்து போட்டாங்க நம்மளை. ஆமாங்க. இப்போ பெட்ரோலை ஊற்றி கிளம்ப வேண்டியதாங்க. முதல்ல கரெக்டாக குறி வச்சு அடிச்சனால எப்படியே கேஸ் கேன் கீழே விழுந்துருச்சு. ஆனால் என்ன ஒரு நல்லதுன்னா அவனுக்கு காது கேட்காதுங்க சத்தம் போட்டாலும். ஆமாங்க, அதாங்க இருக்க இந்த கேமில் நல்லது. ஆமாம், அந்த கிராண்ட்பா மாதிரியே என்ன தான் சத்தம் போட்டாலும் அவனுக்கு காது கேட்காது. கிராணி சத்துக்குனாலும் அவன் வருவான். ஆமாம், கிராண்ட்பா வருவான். ஸோ கிராணி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். சரி, ஓகே, கிளம்பியாச்சு. முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன் கேம் பிளேவே. ஓகே, இப்போ நம்ம அந்த கராஜ் டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, கார் கீ எடுத்தாச்சு, போடு, கிளம்பியாச்சு. சூப்பருங்க, செம்ம, கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி தான் நிற்பான்னு எனக்கு தோணுது. ஓ ஆமாம், பின்னாடி நின்று செருப்பு வீசுவான். எப்பாடே ஒரு காலில் செருப்பில் போட்டுக்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.